ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதுமலர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம விலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரோசி குட்டி வந்து குட்டி போட்டிருக்கு. குட்டி போடுறதுக்கு நாள் நைட்டு பார்த்திங்கனாக்கா, காலையில் குட்டி போட்டிருக்கு. நாள் நைட்டு வந்து இந்த மாதிரி வந்து படுத்துருந்துச்சு. பக்கத்தில் மேக்ஸிமம் வராது. அதுக்கு இடுப்பு வலி வயிறு வலிலாம் வந்துருச்சு. குட்டி போட போதும் அப்படின்னா இப்படி நம்மளே சுற்றி வரும். சுற்றி வரும். ஏதோ சொல்ல வரும், எனக்கு வயிறு வலிக்குது இடுப்பு வலிக்குது ஏதோ சொல்ல வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் தடையை கொடுத்துட்டோம்னாக்கா அப்படியே போயிடும். அப்புறம் எங்கே குட்டி போடுதோ அந்த இடத்துல போய் படுத்துக்கும். அந்த மாதிரி தான் படுத்துக்கிடுச்சு. ரோசி ரோசி 4வது தடவை அம்மா ஆயிடுச்சு. எல்லாம் கருத்த குட்டியாக போட்டு வச்சுருக்கான். நைட்டு ஃபுல்லாக குட்டி போடுறதுக்கு வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நைட்டு வீட்டுக்குள்ளேயே தான் போட்டிருந்தோம், வெளியே விடலை. காலையில் தான் சரி பாத்ரூம் போகட்டும்னு வந்து தட்டுச்சு கதவை அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்டோம் காலையில் ஒரு 5:30க்கு. அதுக்கப்புறம் வந்து அழகாக இங்கே வந்து வெளியில் வந்து குட்டி போட்டிருக்கு. வீட்டில் எப்போதுமே பீரோ கடியில் தான் பெட்ரூமில் தான் குட்டி போடும். சரின்னு சொல்லிட்டு மேட்டெல்லாம் விரித்து வச்சுருந்தேன். கடைசியில் அங்கே குட்டி போடலை. இங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து குட்டி போட்டிருக்காங்க. எத்தனை குட்டி போட்டிருக்காங்கன்னு தெரியல, இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. இங்கே ஒரு குட்டி, அங்கே ஒரு குட்டி இருக்கா, 2 குட்டி. பிரசவம் ஆனால் வந்து அவங்களே அவங்க வேலையை செஞ்சுக்குவாங்க பார்த்தீங்களா, இந்த வாயிலா ஜீவன்கள். இந்த தடவை குட்டி வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஆனால் வெள்ளை கலர் போட்டிருக்க போல ஒன்னே மாதிரி ஒரு குட்டி. ரோசி தொப்புள் கொடியெல்லாம் அழகாக கட் பண்ணி சூப்பராக போட்டு வச்சிருக்கு. இதே வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னாக்க யாரோ வந்து குழந்தைகளை வந்து கவனிக்காமல் போகிற இந்த நிலையில் வந்து இந்த வந்து வாயிலாத ஜீவன்கள் வந்து குட்டி போட்டு அவங்களே எவ்வளோ அழகாக பராமரிச்சுக்கிட்டு அந்த குட்டியை வந்து எவ்வளோ அழகாக வந்து கவனிப்பாங்கன்றதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது. ரோசிமா 3 குட்டி தானா? போன தடவை 5 குட்டி, இப்போ வந்து 3 குட்டி. என்ன மழை பெஞ்சிட்ருக்கனால ரொம்ப குளிர், அதனால் குட்டிகளுக்கு பாவம், அதனால் வீட்டில் கொண்டு போய் போட்டுடலாம். எடுக்க விடுதான்னு தெரியல. ரோசி உள்ளே போமா, வீட்டுக்குள்ளே போமாம்மா. தூக்கிட்ட பிள்ளையில தூக்கிட்டா எடுத்துடக்கூடாது. என்ன வீட்டுக்குள்ளே போய் இரு, வீட்டுக்குள்ளே போகலாம். இரு வெயிட் கொஞ்சம் பொறுமையா இரு. வா இங்கே வாங்க, வா. நான் ஒன்றும் செய்யல, வா. போ உள்ள போ. வா போட்டு உள்ள போட்டோம். உங்க பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதானே உன்னோட இடம். நான் எடுத்து வைக்க நீ உள்ள போ. நான் எடுத்து வைக்கல. வெள்ளை கலர் குட்டி வந்து பொட்டப்புள்ள, மற்ற பிளாக்கு இது ஒரு மாதிரி கலர். இதுவும் ஆண்குட்டி.
ஒயிட் மட்டும்தான் ஃபீமேல். ஓ, அது குட்டியை நான் தொட்டுட்டேனா? என்னம்மா வரான் வருத்து. நீ எப்போதுமே குட்டி எங்கே போடுவேன்? இங்கே தானே போடுவேன் ரோசி. எங்கே குட்டி போடுவேன் சொல்லு. இங்கே பார், என்னை பாரு. சரி, இப்போ நான் உனக்கு பால் காய்ச்சி பால் எடுத்துகிட்டு வரேன். சரியா? குட்டியை போட்டு அமைக்கிறத மங்க பாரு, அடியில் இருக்கு பாரு குட்டி. உச்சு கிடக்கா? 3 குட்டியும் கிடக்கா? ஓகே, டன். நீ படுத்துக்க என்ன, இதுதான் குளிராமல் நல்லா இருக்கும். சரியா ரோசி? ராசி ஓஹோ, எப்பத்தை பாரு. ஓஹோ ஓஹோ, இது இந்த தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணி அது வந்து விழுங்கியிருக்கும், அதுதான் ஒரே ஏப்பம். ரோசிக்கு வந்து கொஞ்சம் பாலும், ஏன்னா உடனே சாப்பிடாது, பால் வந்து ஆற வச்சுருந்தேன். சில சமயம் குட்டியெல்லாம் போட்டுச்சுன்னா சாப்பிடாது, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாது. ஒரு எப்படியும் காலையில் போட்டுச்சு, காலையிலனா தெரிஞ்சு ஒரு 7 மணி இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு முட்டையும் போட்டு அடித்து வச்சோம்னா யூட்ரஸ்க்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து. வச்சு பார்ப்போம், குடிச்சிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபஸ்ட்டு எந்திரிச்சு ஏன்னா குட்டிக்கிட்டே படுத்துருக்கும், எந்திரிச்சு வர்றது கொஞ்சம் யோசிக்கும், அப்புறம் வந்து குடிச்சிடும். பெட்ஸ் வந்து வளர்த்தா மட்டும் பத்தாது, அதுக்கு தேவையானதை நம்ம என்ன செய்யணுமோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்கணும். ராசி, பால் குடிக்காமல் பக்கத்தில் வச்சா கூட எந்திரிச்சு வந்து குடிக்காது, குட்டியை விட்டு வரவே செய்யாது. அதனால் வந்து இப்படி பக்கத்தில் வச்சோம்னாக்க கொஞ்சம் குடிக்கும். நேற்றுலாம் வந்து குட்டி போடுறதுனால தான் அது வந்து அப்படி இருந்துச்சு. நேற்று மீன் போட்டு கூட சாப்பிடலை, என்னடா சாப்பிடவே இல்லை அப்படின்னு நினச்சி இந்த கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நேற்று நைட்டெல்லாம் வந்துட்டு என் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி நின்று இருந்துச்சு. என்ன ரோசி, என்ன வேணும், என்னம்மா அப்படின்னு சொல்லி, உனக்கு இடுப்புலி வந்துருச்சா, வயிறு வலிக்கா, குட்டி போட போறியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அது வந்து அப்படி வந்து நின்னாலே வந்து குட்டி போட்டுரும். அன்றைக்கி இதை ஒரு நாள் குட்டி போட்டோம், அந்த மொதல் நாள் இல்லைன்னா குட்டி போடுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி வந்து நிற்கும் என்கிட்ட. கொஞ்சம் நேரம் தடவி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அப்புறம் போகும். குட்டி போடுறதுக்கு முன்னாடி நான்வெஜ் வச்சா கூட சாப்பிடாது, அதுக்கு அந்த பெயின் இருக்கும்ல, அதனால் வந்து சாப்பிடாது. நான் வச்சு பார்த்தேன், சாப்பிடவே இல்லை. என்னடா சாப்பிட மாட்டேங்குதுன்னு நானே கோழிக்கால் வைக்கிறேன், மீன் வைக்கிறேன், அதெல்லாம் மீன் வச்சு கூட சாப்பிடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுட்டேன். பார்த்தா வந்து இன்றைக்கி குட்டி போட்டுருச்சு. குட்டி போட்டு கொஞ்ச நாள் வந்து பால் இல்லை அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க கால்சியம் டானிக் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்தாக்க வந்து சிறப்பு கொடுத்தோம் அப்படின்னாக்க பால் இருக்கும் நல்லா அப்படின்னாங்க. மற்றபடி சாப்பாடு நல்லா வைக்கணும். எட்டுதா? ரோசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி பாசம் உள்ள ஒரு குட்டி. அந்த குட்டி வந்து நம்ம பார்க்கக்கூடாதான். எப்படி பாருங்கள், முன்னாடி படுத்துட்டு குட்டியை அந்த பக்கம் போட்டிருக்காங்க. நான் வந்து குட்டியை முன்னாடி போட்டிருந்தேன். பார்த்தீங்களா எப்படி ஒரு பாதுகாப்பு பாருங்கள் குட்டிக்கு. இந்தம்மா, இந்த ரோசி, ரோசி இந்த இது கொஞ்சம் இருக்குது, இது குடிச்சிரு. இந்த இங்கே பாரு ரோசி, இது கொஞ்சம் குடிச்சிரு. இந்த ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு பால் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாம் தள்ளி விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் குட்டியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா திட்ட விடாது. அவ்வளோதான், காலி ஆயிடுச்சு. சூப்பர். அப்புறம் சோறு தர மீன் வச்சு என்ன, சரியா? சரியா ரோசி? ராசி வா, பாய் பாய் சொல்லிடுமா? பாய். இனி அடுத்தடுத்து வர வீடியோவில் குட்டிகளை பார்க்கலாம், ரோசி சேட்டையும் குட்டிகள் சேட்டையும் பார்க்கலாம். பாய். இந்த ரோசியும் குட்டியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.